ஒரு தாடி பாலாஜியா ஒரு தகப்பனா இந்த வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நான் நேரில் போயிருப்பேன். என்னென்னா, தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெரிய வேண்டுகோள். இதுக்கான ஆக்ஷனாக உடனே எடுங்க சார். நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய மாற்றத்தை கொண்டாடுறீங்க. அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கன்னா இது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனவேதனை சார், அந்த ஃபேமிலியை போய் பார்க்கணுன்னு ஆசை, எனக்கு உடம்பு முடியல, என்னால் பார்க்க முடியல. இதை தாண்டி இதுக்கு முந்தைய அரசும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணனால தான் அந்த அரசாங்கமே டோட்டலாக வாஷ் அவுட் ஆச்சு. உங்கள் அரசில் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது சார். என்னுடைய சின்ன வேண்டுகோள் சார், இதுக்கான ஆக்ஷன் எடுங்க சார். அதுவே பண்ணி மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு தாடி பாலாஜியா ஒரு தகப்பனா இந்த வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நான் நேரில் போயிருப்பேன். என்னென்னா, தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெரிய வேண்டுகோள். இதுக்கான ஆக்ஷனாக உடனே எடுங்க சார். நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய மாற்றத்தை கொண்டாடுறீங்க. அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கன்னா இது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனவேதனை சார், அந்த ஃபேமிலியை போய் பார்க்கணுன்னு ஆசை, எனக்கு உடம்பு முடியல, என்னால் பார்க்க முடியல. இதை தாண்டி இதுக்கு முந்தைய அரசும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணனால தான் அந்த அரசாங்கமே டோட்டலாக வாஷ் அவுட் ஆச்சு. உங்கள் அரசில் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது சார். என்னுடைய சின்ன வேண்டுகோள் சார், இதுக்கான ஆக்ஷன் எடுங்க சார். அதுவே பண்ணி மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு தாடி பாலாஜியா ஒரு தகப்பனா இந்த வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நான் நேரில் போயிருப்பேன். என்னென்னா, தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெரிய வேண்டுகோள். இதுக்கான ஆக்ஷனாக உடனே எடுங்க சார். நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய மாற்றத்தை கொண்டாடுறீங்க. அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கன்னா இது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனவேதனை சார், அந்த ஃபேமிலியை போய் பார்க்கணுன்னு ஆசை, எனக்கு உடம்பு முடியல, என்னால் பார்க்க முடியல. இதை தாண்டி இதுக்கு முந்தைய அரசும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணனால தான் அந்த அரசாங்கமே டோட்டலாக வாஷ் அவுட் ஆச்சு. உங்கள் அரசில் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது சார். என்னுடைய சின்ன வேண்டுகோள் சார், இதுக்கான ஆக்ஷன் எடுங்க சார். அதுவே பண்ணி மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு தாடி பாலாஜியா ஒரு தகப்பனா இந்த வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்கு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நான் நேரில் போயிருப்பேன். என்னென்னா, தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெரிய வேண்டுகோள். இதுக்கான ஆக்ஷனாக உடனே எடுங்க சார். நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய மாற்றத்தை கொண்டாடுறீங்க. அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கன்னா இது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனவேதனை சார், அந்த ஃபேமிலியை போய் பார்க்கணுன்னு ஆசை, எனக்கு உடம்பு முடியல, என்னால் பார்க்க முடியல. இதை தாண்டி இதுக்கு முந்தைய அரசும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணனால தான் அந்த அரசாங்கமே டோட்டலாக வாஷ் அவுட் ஆச்சு. உங்கள் அரசில் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது சார். என்னுடைய சின்ன வேண்டுகோள் சார், இதுக்கான ஆக்ஷன் எடுங்க சார். அதுவே பண்ணி மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும்.